இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் சிந்திப்போமானால், உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடு கூட சொல்லுவது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். தாவீது சொல்லுகிறான், தேவரீர் உமது அடியானாகிய என்னை நீர் அறிவீர் என்று சொல்லுகிறான். தேவனை நாம் அறிந்திருக்கிறோம், அவரை நம்மை அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை நாம் அவரை அறிந்திருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கிற காரியங்கள் என்ன? எந்த நிலைமையிலே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 31ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்தால், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். என கண்பான தெய்வ பிள்ளை, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் என்னை அறிந்திருக்கிறார். தேவரீர் உமது அடியானை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் வாசித்தோம். என கண்பான தெய்வ பிள்ளையை எதற்காக அறிந்திருக்கிறனால், நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் தேவனை நாம் சொல்லுகிறோம், கர்த்தாவை நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர், உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று நாம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிருஷ்டிப்பின் தேவனாக இருப்பது மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே அவன் சொல்லுகிறான், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். ஆண்டவரே, எத்தனை வியாகுலங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் உம்முடைய கிருபையை நான் சிந்திக்கும் பொழுது அது எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லுகிறான். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள்லாம் உபத்திரவங்களும் போராட்டங்களும் வியாகுலங்களும் உண்டு. ஆனால் அதற்கு மேலாக தேவன் தம்முடைய கிருபையை வைத்திருக்கிறார். அந்த கிருபையினாலே தான் இன்றைக்கு நாம் நிலைத்து கொண்டிருக்கிறோம். தகுதி இல்லாத மேல் காட்டப்படும் மாபெரும் தயவுதான் கிருபை. இந்த கிருபையினாலே நீ நிலைத்திருக்கிறபடினாலே உன்னை அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன், உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், உன் பாடுகளை அறிந்திருக்கிறேன், உன் துக்கத்தை அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் உன்னை அறிந்திருக்கிறபடினாலே நீ பயப்படாதே என்று சொல்லி அதற்கு மாறாக தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையினாலே தான் நானும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என கண்பான தேவ ஜனமே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த கிருபை நீ பெற்றிருக்கிறாயா? வியாகுலங்களை பார்த்தும் துக்கங்களை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் கிருபை மேலானது. இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் வருஷங்களும் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோமானால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது கிருபையிலே நான் களியூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மாவை வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அருமையான தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையில தேவனாய் கர்த்தனை பார்த்து சொல்லுகிற காரியம், என் கிருபையினாலே என்னை மூடி மறைத்திருக்கிறேன். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு தைரியமாய் நாம் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் கொடுத்திருக்க இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். சத்துரு எவ்வளவுதான் போராடினாலும் அவன் ஜெயம் எடுக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் அவனை சிலுவையிலே தோற்கடித்து அவர் வெற்றியை கண்டவர். அவரால் ஆகாது ஒன்றுமில்லை. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு, இந்த கிருபை பெற்றுக்கொள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசுவே, கர்த்தாவே, நீர் எங்கள் கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அலைந்து திரிகிற எங்களுக்கு கர்த்தாவே உமது கிருபை நீர் கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். அன்றைய எங்களுடைய வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன், எங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அறிந்திருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி. காரியத்தை வாய்க்க செய்யுங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.